பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம். நடத்தப்படாத தேர்தலுக்கு 65 கோடி செலவு. தேசிய கணக்காய்வு அறிக்கையில் தகவல். ரணிலுக்கு தீவிர அழுத்தம் கொடுக்கும் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தேர்தல்கள் காலம் நெருங்கி வரும் நிலையில் ஆணையம் எடுத்துள்ள அவசர முடிவு. வைத்தியர் அர்ச்சுனாவிற்காக நானும் களத்தில் தானாக முன்வந்துள்ள சட்டத்தரணி. போராட்டத்தில் குதிக்கவுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். மாணவர்களின் கற்றல் நடவடிக்கை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகல். சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினை குறித்த வழக்குகள் தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உத்தியோகபூர்வமான சட்டத்தரணியாக தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக செலஸ்டின் ஸ்டானிஸ்லாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சட்டத்தரணி செலஸ்டின் தனது தனிப்பட்ட முகப்புத்தக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்படும் வரை சட்ட சேவை தொடர்ந்து செயற்படும் என குறித்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு மக்களின் குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம் சுகாதாரத்துடன் வைத்தியர் அர்ச்சுனாவிடம் விவகாரம் மிக இறுக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையால் இவ்வழக்குகள் மிகுந்த அவதானத்துடன் கையாளப்படும் என்றும் சட்டத்தரணி செலஸ்டின் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் இறுதியாக மக்களுடன் இணைந்து வைத்தியர் அர்ச்சுனாவிற்காக நானும் களத்தில் என சட்டத்தரணி கூறியுள்ளார். இந்த நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் 5 வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சுனா தனது முகப்புத்தக கணக்கில் மனிதாபிமானமுள்ள சட்ட நிபுணர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து உதவி செய்யவும் என் மீது 5 வழக்குகள் போடப்பட்டுள்ளன. சட்டம் தெரிந்தவர்கள் யாராவது உதவி செய்யவும் என பதிவொன்றையிட்டு சட்டத்தரணிகளின் உதவியை நாடியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தின் வைத்தியத்துறை தொடர்பான சர்ச்சைகள் போராட்டங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வலுப்பெற்றது. தற்போது அமைதி பெற்றிருப்பதை நோக்கக்கூடியதாக உள்ளது. இதற்கு பிரதானமாக சாவகச்சேரி வைத்தியசாலை முறைகேடுகளும் குறித்த வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதின் முன்வருகையும் பேசுபொருளாகி இருந்தது. இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனாவினால் முன்னெடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நேற்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திருநீலகண்டன் பாம்பு கடிக்கு உள்ளான எனது தந்தையை சிகிச்சைக்காக கொண்டு வந்த பொழுது வைத்தியர்கள் எவரும் இருக்கவில்லை எனவும் இதனை தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் கவனம் எடுக்கவும் என வைத்தியர் ராஜீவை மேற்கோள் காட்டி முகப்புத்தக பதிவொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் நேற்றைய கலந்துரையாடலில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாதிக்கப்பட்ட தரப்புக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி விளக்கம் கோரப்பட்டது. இதன்போது தனது தந்தையின் மருத்துவ தேவைக்காக வந்தபொழுது வைத்தியர்களே சக ஊழியர்களோ வைத்தியசாலையில் இல்லை எனவும் இதன்போது வைத்தியசாலையில் ஊழியர்கள் எவரும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வாகனத்தின் ஒளியை எழுப்பியதாகவும் அவர் பதிலளித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், நீங்கள் வருகை தந்த வாகனத்தின் சாரதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் இருக்கின்றதா? வைத்தியசாலைக்கு முன்னால் ஒலி எழுப்பக்கூடாது என்பது சரியா என கேள்வி எழுப்புகின்றார். இதன் பின்னர் பாம்பு கடிக்கு இலக்கானவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்றதாக பாதிக்கப்பட்டவர் கூறுகின்றார். இங்கு தவறு செய்தவர் யார்? வைத்திய தேவைக்கு நோயாளர்கள் வரும் வேளையில் ஊழியர்கள் இல்லாமை நிர்வாகத்தில் உள்ளவர்களின் தவறா அல்லது வைத்தியசாலைக்குள் எவரேனும் இருக்கின்றார்களா என்பதை உறுதி செய்ய ஒலி எழுப்பிய சாரதியின் தவறா? இதன்போது பொறுப்பு கூற வேண்டிய வைத்தியத்துறைக்கு விசாரணை அறிக்கை மாத்திரம் முடிவென்றால் மருத்துவ தேவைக்காக வரும் நோயாளிகளின் உயிருக்கு உத்தரவாதம் வழங்கப் போவது யார்? யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக அமைப்பு தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாடு தொடர்பில் மற்றொரு குற்றச்சாட்டு பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் குறித்த வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் கோபாலமூர்த்தி ராஜீவை மேற்கோள் காட்டி பதிவொன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பதிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நேற்றைய கலந்துரையாடலில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட நபருக்கு களத்தில் இருந்தே அமைச்சர் தொலைபேசியில் அழைப்பை மேற்கொண்டு பிரச்சினைகள் தொடர்பில் வினவியிருந்தார். பாதிக்கப்பட்ட நபர் தனது தந்தைக்கு பாம்பு கடித்த நிலையில் அவரை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றதாகவும் இதன்போது வைத்திய நிர்வாகம் சார்ந்த எவரும் அங்கிருக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் பின்னர் உடனடி சிகிச்சையை வழங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் தனது தந்தையை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது.
40 அடி கொள்கலனின் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் 20,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய திகதியில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவால் முடியாமல் போனாலும் தேர்தல் செலவாக 65,50,90,226 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி ஆகும்போது 1,59,33,472 ரூபாய் மேலும் செலுத்த வேண்டிய செலவினங்களின் பட்டியலில் இருந்ததாக தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் செலவுகளில் 15% கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை ஊதியத்துக்கும் 23%, எழுது பொருட்கள் வாங்குவதற்கும் 7%, எரிபொருளுக்கும் 31%, அச்சிடுவதற்கும் 7%, விருந்துகளுக்கும் 4%, போலீஸ் துறைக்கும் செலவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் குறித்த வேட்புமனு அறிவிப்பு 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டது. தேர்தல் தொடர்பில் 3 வர்த்தமானிகளும் வெளியிடப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பாக 2023ஆம் ஆண்டின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட செயல்திறன் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தணிக்கை அறிக்கையில் இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமைக்கு அந்த கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். முன்னதாக தேர்தலுக்கு முன்னதாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான முயற்சியில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுன தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். எவ்வாறாயினும் சில பொதுஜன பெரமுனவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக தமது சொந்த வேட்பாளரை முன்னிலைப்படுத்த முயன்று வருகின்றனர். இதற்கு மத்தியில் அமைச்சரவை அல்லது ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தலில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமாறு தலைமையிடம் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க மற்றும் செகான் சேமசிங்க ஆகியோர் தமது கட்சியான பொதுஜன பெரமுன உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்காவிட்டாலும் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே ஆதரவளித்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கேகமவும் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பேசியதுடன் பொதுஜன பெரமுனவின் நிபந்தனையற்ற ஆதரவையும் கோரியுள்ளார். இதேவேளை விக்ரமசிங்க தமக்கான ஆதரவை திரட்டி வருகின்றார். எனினும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவர் இன்னும் அறிவிக்கவில்லை. தேர்தலுக்கு தேவையான மை உள்ளிட்ட எழுது பொருட்களை அவசரமாக கொள்வனவு செய்ய தேர்தல்கள் ஆணையகம் தீர்மானித்துள்ளது. குறித்த பொருட்களை விநியோகம் செய்வதற்கான ஏலத்திற்கு நேற்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தலில் பயன்படுத்த தேவையான அழியாத மை, எழுது பொருட்கள், பேனா, பென்சில், கார்பன் பேப்பர், இணைப்பு ஊசிகள் மற்றும் அச்சு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய போட்டி முறையின் அடிப்படையில் ஏலங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை திறந்து வைத்து ஏலத்தொகையை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்தல் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையகம் ஏற்கனவே தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய கண் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவர் உடனடியாக பதவி நீக்கப்படாவிட்டால் நாளை காலை 8 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வைத்தியரின் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடுகள் காரணமாக அவரை பதவி நீக்குமாறு கோருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய கண் வைத்தியசாலையின் செயல்பாடுகளை சுமூகமாக முன்கொண்டு செல்வதற்காக பொருத்தமான ஒருவர் அங்கு பணிப்பாளராக நியமிக்கப்பட வேண்டுமெனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் 2 வார காலம் சட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளன. எவ்வாறெனினும் இந்த போராட்டமானது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை பாதிக்காது என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை 100% வழங்குவதாக சீன அரசாங்கம் அமைச்சுக்கு உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை பாடப்புத்தகங்களை பிரதேச களஞ்சியங்களுக்கு விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். பிரதான மற்றும் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். இதன் மூலம் 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். இதேவேளை பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியிலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் 16,000 ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அவர் விலகியதற்கு கட்சியினர் கொடுத்த கடுமையான அழுத்தமே காரணம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த ஜோ பைடன் தற்போது தேர்தலில் இருந்து விலகுவதாக தெரிவித்தார். அண்மையில் கொரோனா நோய் தொற்றுக்குள்ளாகியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் வரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியில் இருந்து விலகப் போவது இல்லை என விடாப்பிடியாய் கூறி வந்து இருக்கின்றார். எனினும் நேற்றைய தினம் பைடன் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்ததோடு ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸையும் முன்மொழிந்துள்ளார். இந்த முடிவானது பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயக கட்சியினர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்க குடும்ப உறுப்பினர்களும் ஜோ பைடனுக்கு போட்டியில் இருந்து விலக அழுத்தம் கொடுத்து இருக்கின்றார்கள். இதுபோக முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா, முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி ஆகியோரும் கடும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் 25 பேர் ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என்று வெளிப்படையாக கூறினார். இதனால் அடுத்தடுத்து எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கொரோனா தொற்று காரணமாக தனது டெலாவர் இல்லத்தில் தனிமையில் ஓய்வு எடுத்து வந்த ஜோ பைடன் போட்டியில் இருந்து விலகும் முடிவை எடுத்திருக்கின்றார். எனவே ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரில் திடீரென விலகியிருப்பதால் மீண்டும் ஜனநாயக கட்சியினர் கூடிய புதிய ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்ய இருக்கின்றார்கள். பெரும்பாலும் கமலா ஹாரிஸ்கே இதில் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.